திருச்சிற்றம்பலம். உலகெலாமுணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். திரு சுவாமி யுக்தேஸ்வரானந்தா அவர்கள் ஒரு அருமையான ஏற்பாட்டை இங்கே செய்திருக்கின்றார்கள். அத்தகைய மாதேவ் மகா சமஸ்தானம் என்கின்ற பெயரிலே இங்கே ஒரு நல்ல ஒரு ஆன்மீக மையத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இத்தகைய நல்ல நிகழ்வுக்கு வருகை விருந்திருக்கக்கூடிய அனைத்து துறவியர் பெருமக்களுக்கும், சண்முகநாதையா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களுக்கும், அன்புலம் சான்ற அன்னையர்களுக்கும், பண்புலம் சான்ற பெரியோர்களுக்கும், தெய்வநலம் சான்ற குழந்தைகளுக்கும் நம்முடைய உலங்கணிந்த வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய சுவாமி யுக்தேஸ்வரா அவர்கள் நீண்ட காலமாக நம்முடைய திருமடங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் பல்வேறு வகையான பணிகளை செய்தாலும் எல்லா பணிகளிலேயும் நம்முடைய ஆதீனங்களோடு கலந்து சிறப்பான முறையிலே செய்வார்கள். முதல்ல அவருக்கு நமக்கு அந்த கோடங்கிபாளையத்தில் ஸ்ரீசக்கர பீடம் என்கின்ற ஒரு பீடத்தை அமைத்து அதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லதொரு அருட்பணியாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய சைவ ஆதீனங்களிலே தலை சிறந்த ஆதீனமாக திகழக்கூடிய மதுரை ஆதீனம் 292வது சன்னிதானங்கள் அவரிடத்தில் அணுக்க அன்பு பூண்டு அங்கே விஸ்வலிங்க தம்பிரான் என்கின்ற திருப்பெயரிலே அருமையான நல்ல பணிகளை செய்தார்கள். சாமி அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ நினைக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செயல்படுத்துவதிலேயும் அவர்களுடைய கோயில்கள் பல ஊர்களில் இருக்கின்றன, கஞ்சனூர் உள்ளிட்ட பல ஊர்களிலே இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய பணிகளையும் சிறப்பான முறையிலே செய்பவர்கள். அதே போல் எங்களுடைய அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தினுடைய நிறுவனர் சாமி ராமானந்தா இருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் பல்வேறு வகையிலே நதிகளை புனிதமாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு பணிகளை செய்கின்றோம். அது நதி வழிபாடாக இருக்கும், புஷ்கரணியாக இருக்கும், தலப்பயணமாக இருக்கும், இப்படி ஏதாவது ஒரு பயணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை காவிரிக்கு புஷ்கரணி வந்தபோது பவானி பகுதியிலே பொறுப்பேற்று மிகச்சிறப்பான முறையில் அங்கே ஆரத்தி 7 மேடைகளை அமைத்து அந்த ஆரத்தி செய்வது போன்றிருக்கக்கூடிய பணிகளையும் சிறப்பான முறையில் செய்தவர்கள். இப்படி தொடர்ந்த, அதாவது அவர் நம்முடைய ஆதீனங்கள் மேலே எப்படி ஒரு சிறந்த அன்பு பூண்டு ஒழுகின்றார்களோ அதே போல் நம்முடைய ஆதீனங்களும் அவரிடத்தில் அன்பு பூண்டு இருக்கக்கூடிய வகையில் நல்ல பணிகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்று இந்த இடம், இதுக்கு பேர் தென்கையிலை மலை சாரல்னு பேர். வடக்க கைலாயம் இருக்குது. அது வடக்க இருக்கக்கூடிய கைலாயத்தை போல் நம்முடைய வெள்ளிங்கிரி மலையை தென்கைலாயம் என்று சொல்வார்கள். இந்த தென்கையிலை மலை சாரலிலே ஒரு அருமையான ஒரு பணியை இங்கே செய்திருக்கின்றார்கள். இது ஒன்று வானப்பிரஸ்த ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஆசிரமத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள். 2வது சித்த மருத்துவம், 3வது போஜனாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் உலக மருத்துவத்திலேயே பழமையான மருத்துவமாக இருப்பது நம்முடைய சித்த மருத்துவம். அதுவும் சித்தர்களாலே அறியப்பட்ட ஒரு உன்னதமிக்கது. அத்தகைய சித்த மருத்துவம் என்று சொல்லக்கூடியது காலப்போக்கில் அது கொஞ்சம் தொய்வாக இருக்கின்றது. அதே சமயத்தில் சித்த மருத்துவத்திலும் தோன்றிய ஆயுர்வேதம் போன்றவை இன்று உலகெங்கும் சிறப்பான முறையிலே தங்களுடைய பணியை ஆற்றி வருகின்றார்கள். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, குறிப்பாக அந்த பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மூலத்தில் சித்த மருத்துவத்தில் இருந்தது. ஆனால் அதை சித்த மருத்துவம் மறந்துடுச்சு. அதே நேரத்தில் அவர்கள் நல்ல முறையில் உலகம் முழுக்க அலோபதி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே இப்போ ஆயுர்வேத மருத்துவம் இருக்கின்றது. அந்த சித்த மருத்துவத்தை இப்போ நமக்கு இங்கே ஒரு புத்துயிர் தரக்கூடிய வகையில் இங்கே ஒரு வைத்தியசாலை ஒன்று ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அது மிகவும் தேவை. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல
ஒரு தொண்டாற்றுவதற்கு ஒரு உன்னதமானது. அத்தகைய பாரம்பரியம் மிக்கதாகிய அந்த சித்த மருத்துவ மையத்தை இங்கே வைத்திருக்கின்றார்கள். அதே போல் முதியவர்களுக்கு, ஏனென்றால் ஓய்வு பெற்ற பின்னர் பெரும்பாலும் அவருடைய வாரிசுகளெல்லாம் ஒவ்வொரு பகுதியில் இருப்பாங்க. ஒரு 500 மைல் தூரத்தில் இருப்பாங்க, 1000 மைல் தூரத்தில் இருப்பாங்க, இன்னும் பல ஆயிரக்கணக்கான தூரத்தில் அயல் நாடுகள்லையும் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற போது வீட்டில் தனிமையை போக்குவதற்கு ஒரு அருமையான பணி முதியோர் இல்லங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த முதியோர் இல்லங்களுக்கு ஒரு மாற்றாக இருப்பது இந்த வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு என்ன மாற்று அப்படின்னா, முதியோர் இல்லம்னா அங்கே சொகுசாக இருக்கக்கூடிய வகையில் கட்டல் இருக்கும், மின்சார விசிறி இருக்குது, குளிர்சாதன வசதி இருக்கும், சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே நேரத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நமக்கு அங்கே வேறு பணி இருக்காது. ஆனால் வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, குறிப்பாக நாம் இங்கே வந்து தங்குவோம், தங்கிட்டு நம்முடைய உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறதோ அதற்கேற்ற வகையில், ரொம்ப முடியாமல் இருந்துன்னு சொன்னால் அங்கிருந்து இங்கேயே பஜனை போன்றவர்களை, நாமஜபம் போன்றவை, திருமுறைகளை ஓதுதல் போன்ற பணிகளை செய்வது. இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், அவர்களுக்கு காலை நேரம், மாலை நேரம், மதிய நேர வகுப்புகள் நிறைய. காலையில் பெரும்பாலும் அங்கே போனோம்னா சின்ன அவையில் யோகாசனம் போன்றவற்றை சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாம் 10 மணிக்கு குழந்தைகள்லாம் அனுப்பிச்சிட்டு நிறைய வீட்டில் தாய்மார்கள் இருப்பார்கள். அந்த தாய்மார்களை எல்லாம் வச்சுட்டு 10-11 மணிக்கு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. அதை தவிர்க்கக்கூடிய வகையில் நாம் இங்கேருந்து போய் அவங்களுக்கு நல்ல வகுப்புகள் எடுக்கலாம். மேலே நேரமாச்சுன்னா குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அங்கங்கே இருந்து அவர்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள் நீக்குவதோடு அந்த குழந்தைகளுக்கும் அதே மாதிரி ஒரு நாம ஜபம் போன்றவற்றையெல்லாம் செய்யலாம். இதுதான் அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கு உண்டான ஒரு வேறுபாடு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இது நல்ல ஒரு அமைப்பை இங்கே சாமி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அத்தகைய நல்ல அமைப்பில் நிறைய தேவையான அளவுக்கு வந்து தங்கக்கூடிய ஒரு இயற்கையான சூழல், அந்த இயற்கையான சூழலில் இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் நடத்துவது, அவர்கள் எங்கே அவர் எந்த ஒரு பொறுப்பை எடுத்தாலும் அந்த பொறுப்பை செவனே செய்வதிலே நல்ல ஒரு முனைந்து செயல்படக்கூடியவர்கள், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், அவர் அனைவரோடும் இணங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ள பண்பினை உடையவர்கள். அத்தகைய சாமி அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பணிகள் எல்லாம் வல்ல அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். போற்றியோம். நம சிவாய.